வாழ்க வளமுடன். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். 7 நிமிஷத்தில் யோகா செஞ்சு 70 வருஷம் ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு நண்பர் சொல்லி கொடுத்த விஷயம். எது ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்த உடனே அதை ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் ரிசல்ட் கிடைக்கும் போது கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருப்பேன். ஸோ இதை நானும் என்னோடய நண்பர்களும் சரி பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதில் கிடைச்ச ஒரு நல்ல பலனை மனசில் கருத்தில் கொண்டு இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற முக்கியமான எண்ணத்தில் தான் அந்த பதிவு. நம்மளுடைய உடம்பில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் கண்ட்ரோல் காலினுடைய பாதத்திலையும் கையினுடைய இதுலேயும் தான் நரம்பு மண்டலங்கள் ஸ்டார்டிங் ஆகும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் நரம்பு மண்டலம் இங்கேருந்து கிளம்பி அது உள்ளே போய் எல்லா இளவு கடந்து கடைசியில் மூளையில் எல்லாத்துக்கும் ஒரு அந்தந்த பகுதிக்குரிய அந்தந்த ஒரு பகுதிக்குரிய பார்ட்டிலுடைய வேலை செய்கிறது பண்ணணும். இப்போ நாம் இந்த சுச்சுவேஷனில் அதை கரெக்டான விதத்தில் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான உறுப்புகளும் சரியான விதத்தில் பயன்படும். இப்போ ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை செய்கிறதுக்கு 7 நிமிஷம் போதும். 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேண்டில் பண்ணுற விஷயந்தான் அதில் சொல்ல போகிறோம். ஒன்றா பார்த்தோம்னா முதல் அப்படிங்கிறது நம்மளுடைய இதயம் சரியாக வரணும். அப்படிங்கிற பட்சத்தில் இதயம் சரியாக வரணும், நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ மற்ற விஷயங்கள் வராமல் இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு செய்கிற எக்ஸசைஸ் தான் நாம் இந்த கை இதை எடுத்துகிட்டு முஷ்டி வச்சுட்டு அப்படியே கரெக்டாக 30 செகண்ட்ஸ் குத்திக்கிட்டே இருக்கணும். டைம் பாஸ் பண்ண முன்னாடி வாட்ச் வச்சு பண்ணிங்கனாக்கா 30 செகண்ட்ஸ் இந்த இதை இந்த கையை ஃபிக்ஸ் வச்சுட்டு இதவே இதில் அடிக்கணும். இந்த உள்ளங்கையில் நல்லா குத்தணும். எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா நரம்புகளுமே ஆக்டிவேட் ஆகும். அது 30 செகண்ட்ஸ் முடியும் போது ஒரு 30லேருந்து 35 குத்து வரைக்கும் 40 எவ்வளோ வருமோ அவங்க ஃபாஸ்ட்டாக குத்துனீங்கன்னா இன்னும் நல்லா வரும். 30 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே கையை இந்த கையை வச்சுட்டு இந்த கையில் ரிவர்ஸில் குத்தணும். இது நம்முடைய மொத்த இதயத்துக்கும் நல்ல பம்பிங் ஆகி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயும் பிளட்டில் இதயத்துலேருந்து போகிறது பிளாக்கேஜ் எதுவும் ஆகாமல் சரியாக வரும். இது 30 செகண்ட் இந்த பக்கம் 30 செகண்ட் இந்த பக்கம் டோட்டலாக 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 1 நிமிஷம். 2வது நிமிஷத்தில் இந்த கையை வச்சுக்கிட்டு பின்பக்கம் பின்பக்கம் 30 செகண்ட்ஸ். அடுத்த 30 செகண்ட்ஸ் இதை இந்த கையை கீழே கையை இதை வச்சுட்டு வலது கையை ஸ்டடியாக வச்சுட்டு இடது கையை வச்சு மேலே 30 செகண்ட்ஸ் அடிக்கிறோம். நல்லா வலிக்கும். ஆனால் அது போக போக அப்படியே எல்லா இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணிவிடும். இப்போ 2வது செஞ்சோம் இந்த எக்ஸசைஸ். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குன்னா முதுகு தண்டிலேருந்து கீழே பொதுவாக எல்லாத்துக்கும் அந்த முதுகு வலி, குறுக்கு வலி, இந்த இடுப்பு வலி, இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாருங்க. இது சம்மந்தமாக இருக்கிற எல்லா வலிகளும் பறந்துடும். 2வது இது நல்லா பிரிஸ்பாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டு முதல் 1 சொன்னோம், 2வது 1 சொன்னோம். 2 இது பண்ணுறோம். 3வதாக நம்ம பண்ணுற விஷயம் நல்ல கையை இந்த இடத்துல வச்சு போட்டு நல்லா இது பண்ணணும். அதாவது இந்த கையை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த கையை உள்ளே விட்டுட்டு இந்த ரெண்டு விரல் நடுவில் வச்சு சூடு வரைக்கும் தேய்க்கணும். 30 செகண்ட் தேய்க்கணும். செகண்ட் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக இதில் நாம் தேய்க்கணும்.
முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் அதே மாதிரி 30 செகண்ட் நல்லா உடம்புல நல்லா ஃபுல்லாக சூடாகும். நல்ல கை பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா எல்லா நரம்புகளும் விடைச்சிக்கிட்டு வர்றதுனால வந்து அங்கே வந்து ஓரளவுக்கு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாம் அதை 3ஆவதாக பார்த்த இந்த இந்த கைகளில் செய்கிற இந்த இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்னாக்கா, நம்ம இடுப்புக்கு கீழே எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி, மூட்டு வலி அந்த மாதிரி எங்கே இருந்தால் இடுப்பு சுற்றி இது கீழே இருக்கிற எந்த விதமான வலிகள் இருந்தாலும் அது வந்து இது வந்து அருமையாக வந்து நமக்கு வந்து போய்கிட்டு போகும். 4ஆவதாக நம்ம பண்ணுறது வந்து நம்மளுடைய அந்த சக்கரங்கள் 7 விதமான இதில் இடத்துல வந்து பாடியில் சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற வந்து இந்த நல்ல அப்படி கையை அப்படி முன்பக்கமாக வச்சுட்டு, ஓகே, முன்பக்கமாக வச்சுட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் 30 செகண்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த கை வச்சு இந்த மாதிரி இதில் ஒரு 30 செகண்ட்ஸில் ஒரு 30 செகண்ட் ஒரு நிமிஷம் பண்ணோம்னாக்க அப்படி கையை நீட்டிட்டு பண்ணும்போது நல்லா அப்படியே ஒரு மாதிரி விறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல வலி ஃபீல் பண்ணுங்க ஆரம்பத்தில். பட் போக போக வந்து அந்த வலியெல்லாம் போயிடும். அதே சமயத்தில் இது வந்து நல்லா உடம்புல எனர்ஜி வெளியே வர்றதை வந்து நல்லா 2 நாள் 4 நாளில் வந்து உங்களுக்கு அந்த இது வரும். எல்லா சக்கரத்தினுடைய எனர்ஜியும் அப்படியே ஃபுல்லாக அது பாடியில் கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும். மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் வந்து எல்லா இதுவும் ஆக்டிவேட் பண்ணி விடுற விஷயம் இது. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இதில் வந்து இப்போ நம்ம 4 பார்த்துருக்கோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக், உணவு குழாயில் வந்து சூப்பராக சீரணமாகணும் எல்லாம் போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த கை இப்படி வச்சுருக்கோம். இந்த 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 இடத்துல 30 செகண்ட் அடுத்து 30 செகண்ட்ஸ் ஆப்போசிட்டில் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உடலில் இருக்கிற டைஜஸ்டிவ் ட்ராக் சுத்தமாக அருமையாக வேலை செய்யும். அது ரொம்ப ஏதாவது ஒரு எக்ஸஸாக சாப்பிட்டுட்டு ஒரு சரியான நேரத்தில் வந்து டைஜஸ்ட் ஆகாமல் ஒரு மாதிரி புளிச்சேப்ப மாதிரி ஏற்பாடு வந்துச்சுனாக்கா, இந்த தொப்புளை சுற்றி இந்த கையை வச்சு அப்படி நல்லா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு 5 தடவையும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு 5 தடவையும் சுற்றி விட்டு, திருப்பி கிளாக் வைஸ் ஒரு 5 தடவை சுற்றி விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த எல்லா நாடிகளும் ஆக்டிவேட் ஆகிடும். டைஜஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட்டாகி சீக்கிரமாக முடியும். அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக தான். இதை பண்ணினாலே ரெகுலராக வந்து டைஜஷன் வந்து எக்தம், அதாவது
கான்ஸ்டிபேஷன் கூட இருக்காது, நல்லா அருமையாக இருக்கும் வந்து பண்ணுறது அப்படின்றது. இது வந்து ஒரு ஒரு அடிஷ்னல் எக்ஸசைஸ். இப்போ 5 பார்த்துருக்குறோம். 6வது முக்கியமான விஷயம் வந்து இந்த 2 கையும் இப்படி ஒன்றா வச்சு கரெக்டாக மேலே கீழே ஒரு பக்கமும் 30 செகண்ட்ஸ் தேய்க்கணும். அப்புறம் 30 செகண்ட்ஸ் வந்து இன்னொரு கையை மாற்றிக்கிட்டு. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்னா, இந்த எக்ஸசைஸில் வந்து கரெக்டாக பண்ணும்போது வந்து நம்மளுடைய ஷோல்டரில் இருக்க வலி, அதாவது ஸ்பாண்டியாலிசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இதில் வந்து நமக்கு போயிடும். இது வந்து வரவே வராது. அதாவது வலி பொதுவாக எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சரி, என்ன இதில் இருந்தாலும் சரி, இந்த ஷோல்டரில் இருக்க வலி வந்து சுத்தமாக வராது. இது வந்து 30 செகண்ட்ஸ். ஸோ இது முடிச்சிட்டோம்னாக்கா 6 எக்ஸசைஸ், கடைசியாக 7வதாக இருக்கிற எக்ஸசைஸ் வந்து இது வந்து நம்மளுடைய மொத்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நம்மளுடைய நல்ல ஸ்பெர்ம் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி, நம்மளுடைய எனர்ஜி நிறையா டெவலப் பண்ணுற மாதிரி, பிளட் வந்து சும்மா அப்படியே எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி, இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயம் வந்து இந்த ஒரு இந்த இந்த நம்ம நாடி பார்க்க பிடிக்கிறோம் இல்லையா, நல்லா இறுக்கியா பிடிச்சிட்டு இந்த மணி அடித்தோம்னா அப்படி அடிக்க மாட்டோம், அந்த மாதிரி வந்து கையை வந்து ஒரு மணி அடிக்கிற மாதிரி 30 செகண்ட்ஸ், நம்ம பெல் அடிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே திரும்பிட்டே வரணும். ஸோ இதில் வந்து முன்னாடி வாட்ச் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா ஈஸி, அந்த செகண்ட் வரும்போது டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 மினிட் இப்போ இப்படிலாம் பண்ணும்போது நல்லாவே கை பெயின் இருக்கும். பட் பெயின் இஸ் ஃபார் கெயின், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அப்படியே பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது 30 செகண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கையை மாற்றிக்கிட்டு வேகமாக பண்ணுறதா மெதுவாக பண்ணுறது உங்களுடைய பொறுத்து இருக்குது. டோட்டலாக 7 நிமிஷம் முடிஞ்சோடனே இந்த எல்லா 7 நிமிஷமும் வந்து நம்ம செய்யும்போது ஆரம்பத்தில் நீங்கள் கண்ணை திறந்து பண்ண கூட கண்ணை மூடிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சோம்னாக்கா ரொம்ப அருமையாக வந்து இது வந்து நமக்கு இன்னும் பலனை கொடுக்கும். இந்த கடைசியாக சொன்னது வந்து நம்மளுடைய பாடியில் நிறைய வைட்டல் எனர்ஜி டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சுருக்கமாக ஒரு இதில் பார்த்துடலாம். முதல்ல வந்துட்டு இதில் குத்துறோம், இதில் ஒரு 30 செகண்ட்ஸ் குத்துறோம், இதில் ஒரு 30 செகண்ட்ஸு, இல்லைன்னா ஒரு 40 குத்து போட்டால் கரெக்டாக 30 செகண்ட்ஸில் வரும். மெதுவாக ஒரு காவரேஜாக போடுறதுக்கு ஒரு 50 குத்து ஃபாஸ்ட்டாக போட்டாங்க அந்த மாதிரி வரும். ரெண்டாவது இதில் 30. இது வந்து நம்பர் 1 போஸ்டர். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இது வந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது பண்ணுற விஷயங்கள் வந்து பின்பக்கமாக இதில் ஒரு 30-40 குத்து, இதில் ஒரு 40 பண்ணுறோம் ரெண்டாவது. மூணாவது வந்து கையை வந்து இது பண்ணி பண்ணுறோம். ஸோ நாலாவது வந்து இந்த இது பண்ணுறோம், ஒரு பக்கம் 2 போட்டு 30 செகண்டு. அஞ்சாவதாக நம்ம பண்ணுறது வந்து டைஜஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இது ஆறாவதாக பண்ணுறது இது பண்ணுறோம். ஏழாவதாக மணி ஆட்டம். அவ்வளோதான். இந்த 7 நிமிஷத்தை முடிச்சுட்டு இந்த கண்ணை மூடிக்கிட்டே செஞ்சோம்னா இன்னும் நல்லது. கொஞ்ச நாள் போச்சுனாக்கா 30 செகண்ட்ஸ் நம்ம கவுண்டிங் கூட உள்ளே பண்ணிவிட்டு அந்த கண்ணை மூடிக்கிட்டே பண்ணும்போது அந்த பாடியில் நீங்கள் அமுத்தும் போது செய்யும்போது உள்ளே என்ன சேஞ்சஸ் வருதோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பிலீவிங். அப்போ நீங்கள் நம்ம பண்ணுறது வந்து நமக்கு வந்து நான் அதை பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குது, எங்கள் உட்காந்தோம்னா பெயின்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து டிஸப்பியர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். சிம்பிளிஃபைடு மெத்தடு நம்மளுடைய எல்லா உடல் சம்மந்தமான வழிகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய மெத்தடாக வந்து நம்ம பயன்படுத்தணும். இது முடித்ததுக்கப்புறம் ஏற்கனவே வந்து 7 நிமிஷம் முடிச்சிருக்கோம். ஒரு 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் முன்னாடி போக வந்து 7 நிமிஷம் 7.5 நிமிஷம் மொத்தமாகும். திருப்பி ஒரு 7.5 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே உட்காந்து சுவாசத்தை மட்டும் கவனிச்சோம்னு வச்சுங்களேன். அவ்வளோதான்.
ஒரு சின்மத்திரா போட்டு ஒரு 7 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே வந்து சுவாசத்தை மட்டும் கவனிச்சுட்டு வந்துட்டோம்னா போதும். அதாவது தனியாக உட்காந்து கூட தவம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அளவு கூட தேவை இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த நாள் வந்து ரொம்ப அப்படியே இனிமையாக, அதே ஆரோக்கியமாக, அதே நிமிடத்தில் ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை நாங்கள் ஏற்கனவே ஒரு 45 நாள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சு பார்த்துட்டு, எல்லாருடைய நண்பர்களுடைய ரிசல்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான இது கிடச்சிது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து சரி, இது நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உங்கள்கிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டேன். நீங்களும் டெஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிற எதையுமே நம்பக்கூடாது. நான் சொல்ல இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னால் நம்பக்கூடாது. நாமளே வந்து டெஸ்ட் பண்ணி நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மட்டும்தான் உண்மை. மற்ற விஷயங்கள்லாம் அடுத்தவங்க சொல்லிட்டு போனது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த மனசில் தெளிவாக வச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் கிடச்சினாக்கா கண்டினியூவாக நீங்களும் செய்யுங்க. நீங்கள் மட்டும் செய்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையில் வந்து ரொம்ப விஷயமான இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன். வணக்கம். டாக்டர்.